எல்லோருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் 2025ஆம் ஆண்டுக்கான பொது அறிவு கேள்விகளை பார்க்கலாங்க. அதாவது நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பொது அறிவு கேள்விகளை பார்க்கலாம். முதல் கேள்வி, வக்பு திருத்த சட்டத்தின் கீழ் வக்பு வாரியம் அமைக்கும் முதல் மாநிலம் எது? இதற்கான பதில் கேரளம். ஆமாங்க, ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வக்பு திருத்த சட்டத்துக்கு முதல் முறையாக, அது இந்தியாவிலே முதல் முறையாக இந்த வக்பு வாரியத்தை அமைக்கக்கூடிய மாநிலமாக கேரளம் வருது. இதை ஃபஸ்ட்டு இதற்கான அந்த சட்ட திருத்தங்கள் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1995ஆம் ஆண்டு. இதில் முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட நிலங்களை கையகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் இந்த இஸ்லாம் மதத்தை பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடும் கொடுத்துருக்காங்க. ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வருமானம் ஈட்டும் வக்பு அமைப்புகள் அரசால் நியமிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ருத்ராங்ஸ் பாட்டில் அப்படிங்கிறவங்க என்ன பதக்கம் வென்றுள்ளார்? இதற்கான பதில் தங்க பதக்கம். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியானது அர்ஜென்டினாவில் நடைபெற்று வருது. இதில் இந்தியாவுக்கு 2வது தங்கப்பதக்கம் இந்த ருத்ராக்ஸ் பாட்டில் அப்படிங்கிறவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆடவர்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் இவங்க இந்த பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. இதற்கு முன்னதாக முதல் பதக்கம் மகளிர் 50 மீட்டர் ரைஃபிள் பொசிஷன்ஸ் பிரிவில் சிப்ட் கவுர் சர்மா அப்படிங்கிறவங்க தங்க பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. தேயிலை ஏற்றுமதியில் இந்தியா எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது? இதற்கான பதில் 3வது இடம். முதல் 2 இடங்களில் முதல் இடத்துல கென்யாவும் 2வது இடத்துல சீனாவும் பிடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்தியா 3வது இடத்தை பிடிக்கிறாங்க. 2547 கோடி கிலோ தேயிலை ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இதோட திட்ட மதிப்பு, அதாவது இந்த பொருளோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7111.43 கோடியாக கணக்கிடப்படுகிறது. பெர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணோம்னா 13.55% இந்த 2000 அளவில் காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது? இதற்கான பதில் 3வது இடம். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பல நாடுகள் நிறையா எனர்ஜியை டெவலப் பண்ணிட்டு வர்றாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவும் டெவலப்டு கண்ட்ரி அப்படிங்கிறதுனால நிறைய இன்னோவேஷன்ஸ் கொண்டு வர்றாங்க. அந்த கணக்கில் படி பார்த்தோம்னா விண்ட் எனர்ஜியும் சோலார் எனர்ஜியும் யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டி கொண்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி இந்தியாவானது 3வது இடத்துக்கு இந்த எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறதுல 3வது இடத்துக்கு வந்திருக்காங்க. எம்பர் சர்வதேச மின் உற்பத்தியானது ஒரு ஆய்வு பண்ணுறாங்க. 2024ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட ஆய்வின்படி பார்த்தோம் அப்படின்னா உலக அளவில் காற்றாலைகள் மற்றும் சூரிய சக்தி மூலம் 15% மின்சாரம் உற்பத்தி செஞ்சுருக்காங்க. இதில் இந்தியாவோட பங்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10%. ஸோ காற்றாலை மற்றும் அதாவது விண்ட் எனர்ஜி மற்றும் இந்த சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணி 3வது இடத்துக்கு இந்தியா முன்னேறி இருக்காங்க. யாரை பின்னுக்கு தள்ளின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி இந்தியா 3வது இடத்துக்கு பிடிச்சிருக்காங்க. வேர்ல்டு லெவலில் பார்க்குறப்ப நமக்கு நிறையா வழியில் இந்த மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதாவது அணு மின் உற்பத்தி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை 40.9% அணுமின் உற்பத்தி மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறாங்க. இதில் இந்தியாவோட பங்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22% இருக்குங்க. ஸோ இந்தியாவில் நீர்மின் உற்பத்தி மூலம் 8%, காற்றாலை மற்றும் சூரிய சக்தி வளங்கள் மூலம் 10% மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. உலக அளவில் பசுமை எரிசக்தி பயன்பாடு என்பது 858 டெராவாட் மணி நேரம் என்ற சாதனை அளவை எட்டியுள்ளது. 2022ஆம் ஆண்டு பயன்பாட்டை காட்டிலும் 49% இது கூடுதலாக கணக்கிடப்படுகின்றது. சூரிய சக்தி மின் உற்பத்தி திறனையும் இந்தியா 24 ஜிகாவாட் அளவுக்கு உயர்த்தியுள்ளது. முதல் 2 இடங்களில் எந்தெந்த நாடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீனா, அமெரிக்கா இருந்தது. இதற்கு முன்னதாக ஜெர்மனி இருந்தாங்க. இப்போ ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி இந்தியா சீனா, அமெரிக்கா மற்றும் இந்தியா இப்பொழுது 3வது இடத்தை பிடித்துள்ளது. மாநிலத்தின் வாராங்கல்லின் சப்பாடா மிளகாய்க்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான பதில் தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள ஒரு ஸ்பெஷலான மிளகாய் தான் அந்த சப்பாடா அப்படிங்கிற ஒரு மிளகாய். அதுக்கு இப்போ ரீசெண்டாக புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜிஏ, அதாவது ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் சொல்லுவாங்க. இந்த புவிசார் குறியீடு கொடுக்கறதுனால அந்த இடத்துல அந்த பொருளோட தரத்துக்கு ஒரு நிர்ணயம் செய்கிறாங்க. அதாவது தரமான பொருள், வேர்ல்டு லெவலில் இந்த பொருளுக்கு அங்கீகாரம் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் இந்த ஜிஏ அப்படிங்கிறது. ரீசெண்டாக பல பொருள்களுக்கு இந்த ஜிஐ, அதாவது புவிசார் குறியீடு கொடுத்தாங்க இந்தியாவில். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா கேரளாவை சேர்ந்த தனித்துவமான பழங்குடியினர் கைவினைப் பொருள்களான கண்ணாடி பயா அப்படிங்கிற ஒரு பொருளுக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மதுரையை சேர்ந்த மறிக்கொழுந்து மற்றும் விளாச்சேரி களிமண் பொம்மைகள், விருதுநகரை சேர்ந்த சம்பாவத்தல், கும்பகோணம் வெத்தலை, இப்படி நிறையா பொருள்களுக்கு புவிசார் குறியீடு ரீசெண்டாக வழங்கியிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த தோவாலை மாணிக்க மாலை, தென்காசி மாவட்டத்தில் உள்ள புளியங்குடி எலுமிச்சம்பழம், செட்டிக்குளம் சின்ன வெங்காயம், அதாவது பெரம்பலூரில் உள்ள இந்த செட்டிக்குளம் சின்ன வெங்காயம்
வெங்காயம் இப்படி வந்து பல பொருள்களுக்கு வந்து இந்த புவிசார் குறியீடானது வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலே வந்து அதிக அளவு புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் தான். சமீபத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தராக யார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்? இதற்கான பதில் முதல்வர். அதாவது தமிழகத்தில் யார் முதல்வராக இருக்காங்களோ அவங்க தான் வந்து தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தராக வந்து நியமிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதற்கு ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பும் வழங்கியிருக்காங்க. நீங்கள் கொண்டு வந்த சட்டம் வந்து ஓகே அப்படிங்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி யார் அந்த பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி. அதாவது ஆர்.என். ரவி வந்து இப்போ இருக்கிறாங்க. ஸோ இதற்கு முன்னதாக இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா யார் யார் ஆளுநராக இருந்தாங்களோ அவங்க தான் தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகங்களோட வேந்தராக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தை சட்ட திருத்தம் பண்ணி இப்போ வந்து யார் வந்து முதல்வராக இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த அரசு பல்கலைக்கழகங்களோட வேந்தராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அதற்கு உச்சநீதிமன்றம் வந்து அங்கீகாரமும் கொடுத்துருக்காங்க. சட்ட திருத்தப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு பல்கலை சட்ட திருத்த மசோதா அப்படின்னு படி பார்த்தோம் முதல்வருக்கு துணைவேந்தர் நியமன அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவதாக சென்னை பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதாவின் படி துணைவேந்தர் நியமன அதிகாரத்தில் மாற்றம், அதாவது முதல்வர் தான் வந்து துணைவேந்தராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரியார் பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா நிர்வாக அமைப்பில் அதிகார மாற்றம் செஞ்சுருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதாவின் படி முதல்வருக்கு துணைவேந்தர் நியமன அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு மருத்துவ பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதாவின் படி நம்மளோட முதல்வர் தான் வந்து இவர் முழு அதிகாரம் வந்து பெறுறாங்க. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதாவின் படி முதல்வருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக சட்டத்திருத்தன்படி வந்து முதல்வருக்கு அதிகார மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்ட பல்கலைக்கழக சட்டத்திருத்தன்படி முதல்வருக்கு அதிகார பங்கீடு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தொழில்நுட்ப பல்கலைக்கழக சட்டத்திருத்தப்படி முதல்வருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் ஆளுநரிடமிருந்து முதல்வருக்கு மொத்தமாக அதிகாரம் மாற்றப்பட்டுள்ளது. இதற்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. சமீபத்தில் RBI அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எவ்வளவு சதவீதம் வட்டி விகிதமானது ரெப்டோ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வட்டி விகிதம், இந்த ரெப்டோ ரேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி கொடுக்கக்கூடிய வட்டி விகிதம், இதுதான் வந்து ரெப்டோ ரேட் சொல்லுவாங்க. அது எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் வந்து 6.25% வந்து இதற்கு முன்னதாக கொடுத்துருக்காங்க. இப்போ 0.25% குறைச்சு 6% இந்த ரெப்டோ ரேட் வந்து வழங்குறாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நமக்கு வட்டி வீதம் 6% குறைக்கிறதுனால வீடு மற்றும் வாகன கடன் வட்டி மேலும் குறைவதற்கான வாய்ப்பு உள்ளதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. RBIயோட ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள். ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா மும்பை, மகாராஷ்டிராவில் மும்பையில் இருக்கு. நாட்டின் பொருட்கள் இந்தியா வழியாக ஏற்றுமதி செய்வதை மத்திய அரசு அனுமதியை ரத்து செய்துள்ளது. இதற்கான பதில் வங்கதேசம். ஆமாங்க, 2020 ஜூன் மாதம் முதல் இந்தியா வழியாக இந்த வங்கதேசத்தை சேர்ந்த பல பொருட்கள் வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா அப்படிங்கிறவங்க வந்து பிரதமராக இருந்தாங்க. அவங்க வந்து இப்போ ஒரு கலவரம் வந்ததுக்கப்புறம் ராஜினாமா பண்ணிட்டு நம்ம நாட்டுக்கு வந்து அடைக்கலம் புகுந்திருக்காங்க. இப்போ அந்த நாட்டோட பிரதமராக இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு வந்து இருந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்துக்கள் மீது, அங்கே உள்ள இந்த இந்துக்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துறதுனால ஸோ இந்த ஒரு நடவடிக்கையை வந்து வங்கதேசத்தின் மீது இந்தியா வந்து செலுத்தியிருக்காங்க. அதாவது அவங்க வங்கதேசத்தை சேர்ந்த பொருட்கள் இந்தியா வழியாக ஏற்றுமதி செய்வதற்கு அனுமதியை ரத்து செய்துள்ளது நம்ம இந்திய அரசு. 24 மற்றும் 25ஆம் ஆண்டில் வந்து இந்தியா எத்தனை டன் சர்க்கரை ஏற்றுமதி பெற்றுள்ளது, அதே மாதிரி எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது? இதற்கான பதில் வந்து 2வது இடம். மொத்தமாக வந்து 5 இடங்களை வந்து வரிசைப்படி பார்த்தோம்னா முதலிடத்தில் பிரேசிலும், 2வது இடத்தில் இந்தியாவும், 3வது இடத்தில் தாய்லாந்து, 4வது இடத்தில் சீனா மற்றும் அமெரிக்கா 5வது இடத்துல இருக்குங்க. ஸோ இந்தியா வந்து எவ்வளோ டன் சர்க்கரை ஏற்றுமதி செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,87,204 டன் சர்க்கரையை வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. ஸோ இந்தியா இந்த இடத்துல 2வது இடத்தை வந்து பிடிக்கிறாங்க. முதல் இடத்துல பிரேசில் இருக்கிறாங்க. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் விஜய் வீர் சித்து அவர்கள் என்ன பதக்கம் வென்றுள்ளார்? இதற்கான பதில் தங்கம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியானது அர்ஜென்டினாவில் நடைபெற்று வருது. இதில் ஆடவருக்கான 25 மீட்டர் ரேபிட் ஃபயர் பிஸ்டல் பிரிவில் வந்து விஜய் வீர் சித்து அப்படிங்கிறவங்க வந்து தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. ஆல்ரெடி வந்து இந்த 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் கலப்பு அணிகள் பிரிவில் வந்து ருத்ராங் பாட்டில் மற்றும் ஆர்யா ஃபோர்ஸே அப்படிங்கிறவங்க இணையானது வெள்ளிப்பதக்கம் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. இறப்பில் உலக அளவில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? இதற்கான பதில் 2வது இடம். முதல் இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நைஜீரியா. 75,000 இறப்புகளோட நைஜீரியாவானது முதல் இடத்தில் உள்ளது. இந்த மகப்பேறு கால இறப்பு மதிப்பீடு குழு அப்படிங்கிற ஒரு குழு இருக்குது. இது வந்து உலக சுகாதார அமைப்பு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், யுனிசெஃப், ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதியம், ஐக்கிய நாடுகளின் பொருளாதார சமூக விவகார பிரிவு, இந்த எல்லா அமைப்பும் சேர்ந்து ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த ரிப்போர்ட் படி கணக்கிட்டு பார்த்தோம்னா முதல்ல இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அந்த மகப்பேறு கால இறப்பு
இறப்பை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாய்மை அடைந்த பெண் கர்ப்பமாகவோ அல்லது கருக்கலைப்பு செய்யும் பொழுதோ அல்லது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு காரணத்தினால இறந்தாங்களோ அதுதான் வந்து இந்த மகப்பேறு கால இறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. டெலிவரி டைம் ஆகக்கூடிய டெத் மட்டும் கால்குலேஷன் கிடையாது. இஃப்கேஸ் அவங்க வந்து கருக்கலைப்பு பண்ணாலோ இல்லைனா ஆஃப்டர் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாக அவங்களுக்கு வந்து அதிகளவு ப்ளீடிங் போயோ இல்லை ஏதாவது ஒரு உடல் உபாதை மூலமாக இறந்தாலுமே அது மகப்பேறு கால இறப்பை தான் கணக்கிடப்படும். அதன்படி பார்த்தோம்னா நைஜீரியா 75,000 இறப்புகளோட முதலிடத்திலையும் இந்தியா மகப்பேறு இறப்பில் வந்து 2வது இடத்தையும் வந்து பிடித்துள்ளது. 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான பதில் லாஸ் ஏஞ்சல்ஸ். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒலிம்பிக் போட்டி 2024 நடைபெறுது. அதற்கப்புறமாக 4 வருடங்களுக்கு ஒரு முறை தான் நடைபெறும். ஸோ இந்த 2028ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த ஒலிம்பிக் போட்டி லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற போகுதுங்க. இந்த ஒலிம்பிக் போட்டியோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோம்னா T20 கிரிக்கெட் போட்டி இதில் வந்து ஃபஸ்ட்டு இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. மொத்தம் 6 அணிகள் வந்து இதில் பங்கேற்க போகிறாங்க. ஸோ 1900ஆம் ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி கிரேட் பிரிட்டன் ஃப்ரான்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறமாக 168 ஆண்டுகள் கழித்து இப்போ வந்து 2028 அங்கே நடைபெற போகுது. மொத்தம் 15 பேர் கொண்ட அணிகள் வந்து இதில் பங்கேற்க இருக்கிறாங்க. அண்ட் தென் கிரிக்கெட், பேஸ்பால், அப்புறம் வந்து ஃப்ளாக் ஃபுட்பால், லாக்ரோஸ் மற்றும் ஸ்குவாஷ் இந்த விளையாட்டில் வந்து புதுசாக இதில் இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. கூடுதலாக 22 பதக்க பிரிவுகள் முதன்முறையாக ஆடவர் அணிகளைப் போலவே மகளிர் அணியும் வந்து இதில் பங்கேற்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும். ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவில் எந்த பிரிவிற்கு புதிதாக சிறந்த ஆஸ்கர் விருது வழங்க உள்ளது? இதற்கான பதில் சிறந்த ஸ்டண்ட் வடிவமைப்பிற்காக ஆஸ்கர் விருது இப்போ புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 97வது ஆஸ்கர் விருது விழா வந்து நடைபெற்றது. 2028ஆம் ஆண்டு 100வது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா வந்து நடைபெற இருக்குது. அதுக்கு வந்து முன்கூட்டியாக ஒரு புதுசாக அதாவது நிறையா இந்த ப்ரொமோஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த ப்ரொமோஷன்ஸில் இந்த அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நிர்வாக குழு இதுதான் வந்து ஆஸ்கர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குழுவானது இந்த 100வது வருஷம் அந்த விழாவை ஆஸ்கர் விழாவை சிறப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிறந்த ஸ்டண்ட் வடிவமைப்பிற்காக புதுசாக இந்த ஆஸ்கர் விருது வழங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தமிழகத்தில் முதல் முறையாக ஏஐ ஆசிரியர் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? இதற்கான பதில் ராமேஸ்வரம். நம்ம அப்துல் கலாம் பிறந்து வளர்ந்து நம்ம நாட்டுக்கே வந்து ஜனாதிபதியாக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஊர் தான் இந்த ராமேஸ்வரம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த பாம்பன் பிரிட்ஜ் கூட வந்து திறந்துருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த ராமேஸ்வரத்தில் தனியார் பள்ளியில் மார்க்ரெட் அப்படிங்கிற ஒரு ஏஐ ஆசிரியர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆசிரியரை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த ஆசிரியருக்கு வந்து இந்த ஏஐ டெக்னாலஜி கூடிய அந்த ஆசிரியருக்கு வந்து 25 இந்திய மொழிகள் 25 சர்வதேச மொழிகள் வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஏஐ டெக்னாலஜி அதாவது இந்த ஆசிரியர் யூஸ் பண்ண மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. அந்த ஆசிரியரோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஐரிஸ் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர். அதே மாதிரி முதன்முறையாக செய்தி வாசிப்பாளரில் வந்து அந்த ஏஐ டெக்னாலஜியை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தாங்கன்னா ஒடிசாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் வந்து செய்தி வாசிப்பதற்கு ஏஐ டெக்னாலஜியை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? இதற்கான பதில் 2வது இடம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியானது அர்ஜென்டினாவில் நடைபெற்று வருது. அதில் இந்தியா வந்து மொத்தம் 4 தங்கம் 2 வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கம் வாங்கி 2வது இடத்துக்கு வந்து வந்திருக்காங்க. முதலிடத்தில் யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீனா முதலிடத்தில் இருக்காங்க. கலப்பு ஏர் பிஸ்டல் பிரிவில் வந்து சௌரவ் சௌத்ரி, ஸ்ருச்சி சிங் இணை வந்து வெண்கலம் ஜெயிச்சிருக்காங்க. தங்கம் வந்து மொத்தமாக 4 வீரர் வாங்கியிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா சிஃப்ட் கவுர், ருத்ராங் பாட்டீல், ஸ்ருச்சி மற்றும் விஜய்வீர் சித்து அவர்கள் வந்து தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க.